ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்தது. நிஃப்டி 50 பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 0.26% நெகட்டிவ்ல 11,073ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 0.03% நெகட்டிவ்ல 21,640ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கோல்டு ப்ரைஸஸ் ஏன் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது அண்ட் எப்போ தான் வந்து கோல்டு ப்ரைஸஸ் ஸ்டெபிளைஸ் ஆகுன்றது நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து எஸ்பிஐயோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம் அண்ட் கடைசியாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்டையும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ப்ரைஸஸ் ஏன் ரைஸ் ஆகிட்டே இருக்குது அண்ட் அதோட ப்ரைஸஸ் வந்து எப்போ தான் செட்டில் ஆகுன்றது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டோட 10 கிராம்ஸோட ப்ரைஸ் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து மேப் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 1 ஃபெப்ரவரி 1 மார்ச்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து இன்னைக்கு டேட் 31 ஜூலை வரைக்கும் வந்து கன்சிடர் ஆயிருக்கு. அதுவே ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து 38,760 ருபீஸாக இருந்தது 24 கேரட் 10 கிராம்ஸ் கோல்டு. அதுவே பிப்ரவரி 1 பார்த்தீங்கன்னா அது 39,900க்கு போயிருக்கு. அதே மாதிரி 1 மார்ச் பார்த்தீங்கன்னா 42,390க்கு போயிருக்கு. அண்ட் ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா 43,850க்கு போயிருக்கு. அண்ட் மே 1 மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது 43,430க்கு வந்திருக்கு. ஆனால் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டீப்பாக ரைஸ் இருக்கு. அதாவது ஜூன் 1 பார்த்தீங்கன்னா 47,700க்கு போயிருக்கு. அதே மாதிரி ஜூலை 1 பார்த்தீங்கன்னா 48,750க்கு போயிருக்கு. அண்ட் இப்போ 31 ஜூலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53,200 ருபீஸில் இருக்குது. ஸோ இப்படி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 38,000லேருந்து 39,000, 39,000லேருந்து 42,000, 43,000, 44,000, 47,000, 48,000, இப்போ கடைசியாக 53,000ல இருக்குது. ஸோ ஏன் வந்து கோல்டு ப்ரைஸஸ் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லை மேரேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து கோல்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கோல்டுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கும். ஆனால் இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 2020ல இருக்குதா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த வைரஸ் ரிலேட்டடாக லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மேரேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுறாங்க. அப்படியே அந்த மேரேஜஸ் எல்லாமே நடத்தினாலும் கொஞ்சம் சிம்பிளாகவே முடிஞ்சிருது. அதனால அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து கோல்டுக்கு இப்போ இருக்கிறது இல்லை. அதே மாதிரி லாக்டவுன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ மோஸ்ட்லி அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும்தான் வந்து ஷாப்ஸ் ஓப்பனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கோல்டு ஷாப்ஸ் இதெல்லாமே மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகி தான் இருந்தது. அண்ட் அப்படியே அந்த ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிருந்தாலும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு தேவை இல்லாமல் தான் இருந்தது. ஓகே, அப்போ வந்து தேவையும் இல்லை, டிமாண்டும் இல்லை. ஆனால் கோல்டு ப்ரைஸஸ் மட்டும் ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சைனா வந்து அவங்க கண்ட்ரியில் வந்து கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இந்த COVID-19 வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ அப்போ வந்து மோஸ்ட்லி யாரும் அந்தளவுக்கு பயப்படலை. ஏன்னா இது ஒரு நார்மல் வைரஸாக இருக்கும், இது வந்து ஸ்ப்ரெட் அந்தளவுக்கு ஆகாது, அது சைனால தான் இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டும் அந்தளவுக்கு ரியாக்ட் ஆகலை. ஆனால் எப்போ வந்து இந்த ஸ்ப்ரெட் அதிகமாக ஆக ஆரம்பிச்சதோ, அதாவது நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததோ, அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால எல்லா கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸையும் இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சது, ஓவரால் எக்கனாமியை இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இப்படி எப்போ வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதோ, நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதோ, லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஓவரால் எக்கனாமி வந்து ஓரளவுக்கு டவுன் ஆகிட்டு இருந்தது. இப்படி எப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் வந்து ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து லிக்விடிட்டியை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். அதாவது லிக்விடிட்டி அப்படின்றது பணப்புழக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாமே குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரெப்போ ரேட் குறைச்சதுனால பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைப்பாங்க. அப்படி பேங்க்ஸ் எல்லாமே லோன் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சாங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறதுக்கு முன் வருவாங்க. ஸோ அப்படி லிக்விடிட்டின்றது கிரியேட் ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 20 lakh crore ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தது. ஸோ இப்படி எப்போ வந்து மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுன்றதுனால எல்லாருமே அவங்களோட மணி எடுத்துகிட்டு போய் சேஃபர் அசட்டில் தான் வந்து போடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா மணி வந்து சேஃப் அசட்டில் போடலைன்னா உங்களோட மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் வர்த்லெஸ் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு 100 ருபீஸ் வச்சிருக்கீங்க, அந்த 100 ருபீஸ் வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் டேட்டா பேக் போடலான்னு வச்சுக்கோங்க.
அதுவே அந்த 100 ருபீஸ் வந்து எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாம சேஃபா உங்ககிட்டே வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே 100 ருபீஸ் வச்சு உங்களால இன்டர்நெட் டேட்டா பேக் வாங்க முடியாது. அப்ப வந்து ஒரு 150 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ அதனால அந்த 2 வருஷம் முன்னாடி நீங்க அந்த 100 ருபீஸ் எடுத்துட்டு போய் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 100 ருபீஸ்ல இருந்து 150 ஆக்கினீங்கன்னா மட்டும்தான் அந்த மணியோட வேல்யூ வந்து கொஞ்சம் சஸ்டைன் ஆகும், இல்ல இன்க்ரீஸ் ஆகும். இல்ல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதனால எப்போ வந்து மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுன்றதுனால எல்லாருமே அவங்களோட மணி எடுத்துட்டு போய் ஒரு சேஃப் அசெட்ல தான் போடுவாங்க. அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் சேஃப் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா வந்து எக்கனாமிக் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு, எல்லா கம்பெனியும் இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. ஸோ சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து கோல்டில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுன்றதுனால எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நீங்க ஹிஸ்டரியில கூட கம்பேர் பண்ணி பாருங்க, எப்பப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுதோ அப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு பிரைசஸ் மேலே போயிட்டு இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இந்த கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் லாக்டவுன் வந்தது. இந்த லாக்டவுனால எக்கனாமி இம்பாக்ட் ஆனது. அண்ட் அந்த எக்கனாமி இம்பாக்ட்னால ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணது. அண்ட் இப்படி லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்றப்ப இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுன்றதுனால எல்லாருமே சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா கோல்டு எடுத்துட்டு போய் போட்டது. ஸோ மறுபடியும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆனா மட்டும்தான் கோல்டு பிரைஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும், இல்ல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது வைரஸ் ரிலேட்டடா நம்பர் ஆஃப் கேசஸ் டிக்ரீஸ் ஆகணும், இல்ல வேக்சினேஷன் வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு வரணும். ஸோ அப்போ வந்து எக்கனாமி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணலனா இன்ஃப்ளேஷன்ன்றது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகிறப்போ ஓரளவுக்கு கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம மார்க்கெட்டில் போடுவாங்க, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் எல்லாமே ஓரளவுக்கு டிராஸ்டிக்காக விழ ஆரம்பிக்கும். அப்படி விழுந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டீப்பாக அந்த டைமில் ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் ஓவராலாக கோல்டு ப்ரைஸஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுக்கு காரணம். ஸோ இன்னும் அன்சர்டினிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அண்ட் எப்போ வந்து வைரஸ் ரிலேட்டடாவோ இல்லை வேக்சின் ரிலேட்டடாவோ வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வருதோ அப்பதான் வந்து இந்த கோல்டு பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் நிறுத்தும். ஓகே, அடுத்து நம்ம எஸ்பிஐயோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் பேங்க், அதே மாதிரி லார்ஜஸ்ட் லெண்டர். அதாவது இந்தியாலே பார்த்தீங்கன்னா அதிகமான லோன்ஸ் கொடுத்ததுல எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இந்தியாவோட லார்ஜஸ்ட் பேங்கான எஸ்பிஐ வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து 81% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்ப ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் Q1ல பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 2312 இருந்திருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 4189 crores இருக்கு. ஸோ இப்படி 81% அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னதுன்னா அவங்களோட எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட 2.1% வந்து ஸ்டேக் செல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேக் செல் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1539 crores வந்து வந்திருந்தது. ஸோ இப்படி எஸ்பிஐ லைஃபோட ஸ்டேக் செல் பண்ணி வந்த ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்தீங்கன்னா 16.14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா இவங்களோட NII நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 22,939 crores இருந்திருக்குது. இந்த வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா அது 26,641 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களோட அசெட் குவாலிட்டி பார்க்குறப்போ குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா 13% ட்ராப் ஆயிருக்கு. அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட் NPA எல்லாமே டிக்ரீஸ் ஆனதுன்னா பேங்க்குக்கு பாசிட்டிவ். ஸோ போன குவார்டரில் பார்த்தீங்கன்னா கிராஸ் NPA வந்து 6.15% இருந்திருக்கு. இந்த குவார்டரில் பார்த்தீங்கன்னா 5.44% இருக்குது. அடுத்து அவங்களோட மொரட்டோரியம் பார்த்தீங்கன்னா 9.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே போன குவார்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% வந்து மொரட்டோரியம்ல இருந்தது அவங்களோட லோன் புக்கில். அது வந்து 9.5 குறைஞ்சதுன்றது பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 6.58% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 30th டேட்டா படி பார்க்குறப்போ எஸ்பிஐயோட அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23.85 lakh crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 34.2 lakh crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக எஸ்பிஐயோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவாகவே இருக்கு. ஓகே, அடுத்து வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q1 earnings அனலைஸ் பண்ணலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா பிஸ்னஸும் சேர்த்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஓவரால் ரெவன்யூ பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 35% ட்ராப் ஆயிருக்கு. இப்போ வந்து அவங்களோட ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டும் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியோ பற்றி பேசலாம். அதாவது இவங்களோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓவராலாக இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கே மெயின் காரணம் வந்து ஜியோ தான். ஸோ ஜியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 182% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் ஜியோவோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 891 crores இருந்திருக்குது. ஆனால் இந்த வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா 2520 crores இருக்குது.
ஸோ இப்படி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ஜியோட ப்ராஃபிட் வந்து 182% க்ரோ ஆனது தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஜியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 33.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனில் டேட்டா கன்சம்ஷன்ன்றது கொஞ்சம் அதிகமானது. அதே மாதிரி அவங்களோட ஆர்போன்றது இன்க்ரீஸ் ஆனது. ஆர்போன்றது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், அதாவது ஒவ்வொரு யூசருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டா பேக் போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 rupees மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 500 rupees கூட ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு யூசர் கிட்ட இருந்து ஒவ்வொரு ரெவன்யூ அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்ன்றது கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்படி ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து போன குவார்ட்டரில் வந்து 130 rupees இருந்தது இவங்களுக்கு. இப்போ வந்து அது 140 rupees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து இவங்களோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அப்போ வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே பேரலாக வந்து அவங்களோட கஸ்டமர்ஸும் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே அதிகமான ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் அவங்க ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 lakh கஸ்டமர்ஸ் வந்து வெறும் இந்த குவார்ட்டரில், அதாவது கோவிட் லாக்டவுன் இருக்கிறப்பயே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 99 lakh கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39.8 crores வந்து இவங்களோட கஸ்டமர் பேஸாக இருக்காங்க. அண்ட் ஜியோ பார்த்தீங்கன்னா வெறும் டெலிகாம் பிளேயராக மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் வந்து இது ஒரு டிஜிட்டல் கம்பெனியாகவே மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் முகேஷ் அம்பானி இதை பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜியோ வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்சஸில் நாங்கள் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஜியோ மார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் புது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் பார்க்குறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 431 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட 50% ரீட்டைல் ஸ்டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷட் டவுன் ஆயிருந்தது. அதே மாதிரி இவங்களோட 29% ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ஷலி மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்பவே இம்பாக்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 69 நியூ ஸ்டோர்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரிஃபைனிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்ஸ்ட்டாக ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ரிஃபைனிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து போன வருஷம் கிட்டத்தட்ட 1,01,721 crores வந்திருக்குது. அதுவே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதி விட ரொம்பவே குறைஞ்சு 46,642 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த ரிஃபைனிங் பிஸ்னஸ் வந்து பூரா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியானது தான். அண்ட் அதே மாதிரி அவங்களோட பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா 33% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவராலாக அவங்களோட ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் அதே மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் எல்லாமே ட்ராப் ஆனாலும் அவங்களோட ஜியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து இந்த வாட்டி 13,233 crores அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இது வந்து இது வரைக்கும் இந்தியாவில் பிரைவேட் இந்தியன் கம்பெனி போஸ்ட் பண்ணதை விட அதிகமான ப்ராஃபிட். அதாவது இந்த அளவுக்கு ப்ராஃபிட் எந்த ஒரு இந்தியன் பிரைவேட் கம்பெனியும் போஸ்ட் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.